இறைவனுக்கு இருக்கிற மாதிரியான தன்மைகள் மனுஷனுக்கு இருப்பது போலவும் சில அம்சங்கள் இருக்கின்றன. என்ன இருக்கிறது? நீங்க இறைவன் பார்க்கிறான் நம்ம நம்புறோம். இறைவன் பார்க்குவானா இல்லையா? இப்ப நீங்க உட்கார்ந்துக்கிறத பார்க்கறான்ல, இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கறான்ல, பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது? இறைவனுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதுல? திங்கிற விஷயத்துல அவன் திங்க மாட்டான், நம்ம திங்கிறோம், வேறுபட்டுறோம். தூங்குற விஷயத்துல அவன் தூங்க மாட்டான், நம்ம தூங்குறோம், வேறுபட்டுறோம். பார்க்கிறோம்ல, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடியவன் பட்டம் இருக்கிறது. நீங்களும் பார்க்க போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கூட்டுப்பிள்ளை வந்து உட்காருவோமா? அங்க இருந்து கேட்டு போயிருவோமே? கண்ணு தெரிய போய் தானே நானும் உங்களை வந்து பார்க்கிறேன், நீங்க என்ன பார்க்கறீங்க? அப்ப பார்க்குதல் என்பது நமக்கெல்லாம் இருக்கிறது. பார்க்கிற விஷயத்துல நானும் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ்வும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியுதா? ஒண்ணு மாதிரி தெரியக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். அட என்ன மாதிரி இல்ல, சில விஷயங்கள் உனக்கு இருக்கலாம், என்ன மாதிரி நீ பாப்பியா? ஏன் பார்வை வேற, ஓம் பார்வை வேற. ஓம் பார்வை என்ன? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ளதை உனக்கு பார்க்க முடியும். அதிகமான தொலைவில் இருந்தால் உனக்கு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கிட்ட இருந்தாலும் பார்க்க இயலாத. 100 ரூபாய் நோட்டை இப்படி வச்சா பார்க்க இயலுமா? ரொம்ப வெளிச்சத்திலையும் பார்க்க இயலாது, வெளிச்சம் இல்லாட்டாலும் பார்க்க இயலாது. ஒரு மிதமான அளவுல தாங்கக்கூடிய அளவுல வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். கிட்டையே இருக்கிறீங்க, கரண்ட் போச்சு, பார்க்க இயலுமா? நீங்க கிட்டதான் இருக்கிறீங்க, டோட்டல் ஆஃப். நீங்க என்னை பார்க்க இயலுமா? நான் உங்களை பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அப்ப நம்ம பார்ப்பதற்கு என்ன வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவு வேண்டும், வெளிச்சம் வேண்டும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேண்டும். இதுல எல்லாம் மாறுதல் வந்துச்சுன்னு வைங்க, பார்க்க இயலாது. இந்த பார்வை சென்று விட்டு திரும்பி வருவதை தடுக்காத திரை வேண்டும். திரை இருக்கக்கூடாது. நீ கிட்டதான் இருக்கிறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி விரிச்சு படிச்சுக்கிட்டா பாத்துருவீங்களா என்னைய? நீங்க கிட்ட இருக்கிறீங்க, ஒரு பேப்பர் எடுக்கிறேன் அப்படி விரிக்கிறேன், என்னது பாப்பீங்க? பேப்பரை தான் பாப்பீங்க, என்ன பாப்பீங்களா? நான் உங்களை பார்க்க வேணா? அப்ப என்ன இருக்கக்கூடாது? இந்த கண்ணு போய் ஒளி ஊடுருவி போகுத, அதை தடுக்கக்கூடிய துணியோ திரையோ சுவரோ கதவோ எதுவுமே இருக்கக்கூடாது முன்னாடி. அப்படி இருந்தால்தான் பார்க்க முடியும். இது மாதிரியான ஒரு நிபந்தனையோடு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்க்கிறோம், இறைவன் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள். எப்படி புரியணும்? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் என்பதற்கு அர்த்தமே வேற, மனுஷன் பார்க்கக்கூடியவன் என்பதற்கு அர்த்தமே வேற. அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? இருட்டில் பார்ப்பான், தடை இருந்தால் பார்ப்பான், தூரத்தில் பார்ப்பான், கிட்ட இருந்தால் பார்ப்பான், ஒரு நேரத்தில் அவனை அனைத்தையும் பார்ப்பான், மேற்பரப்பை பார்க்கிற நேரத்தில் கீழ்பரப்பை பார்ப்பான், என்னை பார்க்கிற நேரத்தில் உன்னைய பார்ப்பான், உன்னைய பார்க்கிற நேரத்தில் அதுக்கு பிந்தி வரக்கூடியதையும் பார்ப்பான். இதெல்லாம் பார்க்கக்கூடியவன் யாரு? இறைவன். அது மாத்திரம் இல்ல, நீங்க எதை பார்ப்பீங்க, நான் எதை பார்ப்பேன்? எது உண்டாகி விட்டது அதைத்தான் பார்ப்போம். உங்க பேரனை நீங்க பாப்பீங்களா? இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பேரனை நான் பார்க்க இயலுமா? அவன் பார்ப்பான? பேரனை கல்யாணம் பண்ணல, நமக்கு எவனாவது பேர வருவான் என்றால் அதை இப்ப பார்க்கிறவன் இறைவன். பேரனுடைய கொள்ளு பேரனை பார்ப்பான், உங்களுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனை பார்ப்பான். அப்ப காலத்தை கடந்து பார்ப்பான். வெள்ளி அவன் நம்ம என்னைக்கு பார்ப்பான்? ஞாயிற்றுக்கிழமை தானே பார்க்க முடியும். அவன் திங்கக்கிழமை இப்பவே பார்ப்பான், செவ்வாய்க்கிழமை இப்பவே பார்ப்பான், புதன்கிழமை இப்பவே பார்ப்பான். காலத்தை கடந்து பார்ப்பான், தூரத்தை கடந்து பார்ப்பான், தடைகளை கடந்து பார்ப்பான், அனைத்தையும் பார்ப்பான், அனைத்து நேரத்திலும் பார்ப்பான். அப்ப அல்லாஹ்வை பற்றி நீங்கள் கடவுளை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்றால், அவனை போல யாரும் இல்லை, அவனை போல எதுவும் இல்லை. இப்ப நீங்க தர்காவுக்கு போற எத்தனை பேர் இருக்கிறாங்க? தர்காவுக்கு போகாமலே அவர்கிட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இவன் நினைக்கிறான் அப்துல் கார் ஜிலானின்னு கூப்பிடுறான். என்ன நினைச்சு கூப்பிடுறான்? நாம கூப்பிட்டா அவர் நம்ம பக்கம் திரும்புகிறார், அவர் நம்மளை பார்க்கிறாருங்கிறான். எப்படி பார்க்க இயலும்? அவர் எப்படி இதை பார்க்க இயலும் நினைக்கிற? நாகூர் அடங்கி நாகூர் ஆண்டவரேங்கிறான். அவர் தன்னை பார்ப்பார் நினைச்சுதான் கூப்பிடுறான். பாக்காட்டி கூப்பிடுவியா? எதனால நீ கூப்பிடுற? நீ நினைக்கிற நாகூர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தால் கூட அங்க இருந்து கொண்டு அவர் என்னை பார்ப்பார் அப்படி நினைக்கிற. அப்ப இந்த பார்வை யாருடைய பார்வை மாதிரி இருக்குது? மனுஷன் பார்வை மாதிரி இருக்கு நினைக்கிறியா? இறைவன் பார்வை மாதிரி அவருக்கு இருக்கு நினைக்கிறியா? அட தர்காவுக்கே நீ போ, கபுருஸ்தானுக்கு பக்கத்துல போய் நில்லு, நின்றுகிட்டு கூப்பிடுற,
அவர் பாப்பார் நினைக்கிற இது சரியா? முதல்ல தரைய ஊடுருவி பார்க்க இயலுமா? 4 அடி மண்ணுக்கு மேல அந்த பார்வை ஊடுருவி பார்த்துருவார் அவரு? இப்படி பார்க்கிற தன்மை யாருடையது? அது இறைவனுக்கு மட்டும் உரியது. அப்ப அவர் பார்ப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அவர் என்ன மாதிரி பார்ப்பார் நினைக்கிறீங்க? அவனை போல பார்ப்பார் நினைக்கிறீங்க. அதனாலதான் மெட்ராஸ்ல இருந்துகிட்டு அவரை கூப்பிடுறீங்க, மதுரையில் இருந்துகிட்டு அவரை கூப்பிடுறீங்க, வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவரை கூப்பிடுறீங்க, இருட்டுல உட்கார்ந்துட்டு அவரை கூப்பிடுறீங்க, பகல்ல கூப்பிடுறீங்க, இரவுல கூப்பிடுறீங்க. அப்ப நீங்கள் இந்த மனிதர்களை, செத்து போன ஆட்களை, இறந்து போன ஆட்களை எந்த நிலையில் வைத்து கூப்பிடுறீங்க? அவனை போல பார்ப்பார். இங்க நம்ம தடுமாறி விடக்கூடாது. என்ன தடுமாறி வரக்கூடாது? அல்லாஹ்வும் பார்ப்பான், நம்மளும் பார்ப்போம். மனுஷனை மனுஷன் மாதிரி பார்ப்பான் என்று நம்பினால் அது தப்பு இல்லை. மனிதனாக இருக்கக்கூடியவன் செத்தவனோ உசோட இருக்கிறவனோ அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்ப்பான் என்று நீ நினைத்தால் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பது அறிவிட்டு போய்விடுகிறது. அதே மாதிரி கேட்கிறோம், நீங்கள் கேட்கிறீங்க, அல்லாஹ்வும் கேட்கிறான். நான் பேசுறவனு கேட்கிறானா இல்லையா? கேட்கிறான். கேட்கிறவன துவா செய்றீங்க. எதுக்கு அல்லாஹ்ட்ட வேண்டுறீங்க? உங்களுடைய வேண்டுதல் அவனுடைய செவியில் விழும், அவனுக்கு விளங்கும். அப்படித்தானே கேட்கிறீங்க. இந்த கேட்கிற திறன் அவனுக்கு மட்டுமா இருக்குது? நமக்கெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாரும் கேட்கிறோம். ஆனால் கேட்கிறோம் என்பதுல ஒண்ணு மாதிரி தெரிந்தாலும் நீங்கள் வித்தியாசப்படுத்த வேண்டும். எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு மகானுக்கும், எந்த ஒரு நபிக்கும் அவன் கேட்பது போல கேட்கும் சக்தி இல்லை. கேட்கலாம், நீ கேட்கலாம், நான் கேட்கலாம், யாரும் கேட்கலாம். எந்த மாதிரி கேட்க இயலும்? மனிதன் கேட்கிற மாதிரி கேட்க இயலுமே தவிர படைத்த இறைவன் கேட்கிற மாதிரி கேட்க இயலுமா? இயலாது என்று நீங்க நம்பணும். இறைவன் கேட்கிறது எப்படி? இப்ப நம்ம கேட்கிறோம், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறது. என்ன கேட்குது? காத்து இருந்தா தான் கேட்க இயலும். சந்திர மண்டலத்தில் இருந்தா கேட்பீங்களா? நம்ம 2 பேரையும் கொண்டு சந்திர மண்டலம் விட்டாங்க, கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்காது? இந்த பேச்சு உங்களுக்கு கேட்க வேண்டுமானால் நான் வாய் அடிக்கிறேன்ல, நாக்கு அடிக்குதுல, அதுல வரக்கூடிய அந்த அதிர்வு அப்படி காத்து வழியாக வந்து உங்களுடைய காதுகளை தட்டுகிறது. இந்த கேட்கிறதுல கூட எல்லாரும் ஒரே நேரத்தில் நீங்க கேட்கிறது இல்ல. கேட்கிறவன் நினைத்துக் கொள்ளலாம். இங்கே இருக்கிறவர் முதல்ல கேட்கிறார், அங்க இருக்கிறவர் கொஞ்சம் லேட்டா கேட்கிறார், அங்க இருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் லேட்டா கேட்கிறார். அதெல்லாம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல இருக்கனால உங்களால் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. ஆனால் கேட்கிறது எப்படி வருது? காற்று அலைகள் மூலமாகத்தான் நம்ம கேட்கிறோம். என்னை ஒரு கண்ணாடி பெட்டியில் அடைத்து வைத்து இந்த மைக்கு தராம, மைக்கு வழியாக அந்த சத்தத்தை வெளியே கொண்டு வராம உள்ள உட்கார்ந்து என்னை பேசவிட்டால் என்னுடைய வாய் அசைவு உங்களுக்கு தெரியுமே தவிர நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு கேட்காது. அப்ப நம்ம கேட்கறதுக்கு என்ன வேணும்? காத்து இருந்தால் தான் கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருந்தால் தான் கேட்க முடியும். எங்க இருந்து வேண்டுமானாலும் கேட்கும் என்றால் நான் எதுக்கு மண்ணடியில இருந்து இங்க வரணுங்கிற? அங்க உட்கார்ந்து பேசிட்டு போறேன், நீங்க இங்க உட்கார்ந்து கேட்டு போங்க. ஏன் நான் இங்க வர்றேன்? இங்க வந்தா தான் கேட்கும், அங்க இருந்தா கேட்காது. அதுதான் வர்றேன். அப்ப கேட்கறதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருந்தா தான் கேட்க முடியும், காற்று இருந்தா தான் கேட்க முடியும், ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல இருந்தா தான் கேட்க முடியும். நான் என்ன பண்றேன்? கேட்குமா? நான் என்னமோ சொல்லத்தான் செஞ்சேன், கேளுங்களேன் பாப்போம். கேட்க மாட்டேன். நீ வாய்க்குள்ள சொல்லி பாருங்களேன், எனக்கு கேட்குமா? கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெசிபல் அது வரணும். இல்லாட்டி மிட்டாய் சாப்பிடாரு நினைச்சுக்கிறீங்க. அவன் என்னத்தையும் வாய் அசைச்சு திங்கிறான். அப்ப குறிப்பிட்ட அளவுல இருந்தது கேட்க முடியுது. அதுல கூட பாருங்க 2 கொடுத்திருக்கான். எல்லாம் காது எத்தனை கொடுத்திருக்கான்? 2 கொடுத்திருக்கான். 2 காதுல 2 கேள்வி பார்ப்போம். நான் அந்த பக்கம் பேசுறேன், தொண்டியப்ப அந்த பக்கம் பேசுறேன். இந்த காதுல அவர் சொல்ற கேளுங்க, அந்த காதுல கேட்க இயலுமா? காது 2 இருந்தாலும் கூட எத்தனை கேட்க இயலும்? 1 தான் கேட்க இயலும். இந்த காதுல அதை கேட்கிறேன், அந்த காதுல இதை கேட்கிறேன்னு கேட்க இயலுமா? அப்ப நம்ம கேட்கிறோம் 1 தான் கேட்க இயலும். ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது. 2, 3 கேட்டால் அது கூச்சலாக கேட்கும், தெளிவா கேட்காது. லட்சம் பேர் கத்துறாலும் கேட்கும். எப்படி கேட்கும்? அப்படி கேட்குமே தவிர இந்நாள் இன்னத்தை சொல்றாருன்னு கேட்குமா? அப்படி கேட்காது. அப்ப எல்லாத்தையும் கேட்கக்கூடியவன், எந்த இறைச்சல்லையும் கேட்கக்கூடியவன், காத்து இருந்தாலும் கேட்கக்கூடியவன், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்கக்கூடியவன், கண்ணாடி கூண்டில் அடைக்கப்பட்டாலும் கேட்கக்கூடியவன் என்று அது கடவுளுக்கு உரிய தன்மை. இந்த தன்மையை யாருக்காவது இருக்கு என்று நீங்க நினைத்தால் கடவுளை கூறு போட்டு விட்டீர்கள், கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம்.
இன்னைக்கு நீங்க எப்படி பண்றீங்க? இங்க உட்கார்ந்துகிட்டு கேக்குறீங்க, யா சாகுலமீர் பாதுஷாவேங்கிறீங்க. இங்க இருந்துகிட்டு நீங்க கேட்கிற அந்த நேரத்தில் 100 பேர் கேட்கிறான். அப்ப நீங்க அவரை எங்க வைக்கிறீங்க? எது மாதிரி அவர் வைக்கிறீங்க? யாரு மாதிரி அவர் கேட்பார் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி கேட்பார். எங்கிருந்து அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்பார். எவ்வளவு பெரிய நேரம், எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்பார். அப்ப வலமிய குல்லஹு குஃபுவன் அஹத் எங்க? அவனை போல யாரும் இல்லைங்கிறது எங்க? அவனை போல எதுவும் இல்லைங்கிறது எங்க? அப்ப நீங்க நினைக்கிறீங்க கேட்கும் திறனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய திறனும் இந்த செத்து போன மகான்கள் நினைக்கக்கூடியவருடைய திறனும் ஒரே மாதிரியானவை. நாங்கள் கோடி பேர் கூட கேட்போம். இப்ப நாகூருக்கு போறீங்கன்னு வைங்களேன், நாகூர்ல போயிட்டு கியூல விட்டவங்கள கேட்க விடுறான். கேட்கிறேன் ஒரே நேரத்தில் டைம் போட்டு 7:1க்கு அப்துல் காதர் கேளு, 7:2க்கு இப்ராஹிம் கேளு, 7:3க்கு ராமசாமி கேளு, 7:4க்கு டேவிட் கேளு, இப்படி கியூல நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஒரே நேரத்தில் 50 பேரும் கொத்துறாங்க. உலகத்துல பல பேரு யா முஹீதினேங்கிறான். இங்க இருந்து 100 பேர் கத்துறான், அங்க இருந்து 100 பேர் கத்துறான், அங்க இருந்து 100 பேர் கத்துறான். மும்புட்டையும் ஒன்னா கேட்பாருன்னு நினைச்சீங்களா? நீங்க எங்க கொண்டு நிப்பாட்டுறீங்க அவரை? அப்ப சில தன்மைகள் அவனுக்கு மட்டும் உரியதாக இருக்கிறது, அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். சில தன்மைகள் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு மாதிரி இல்ல. இந்த வேறுபாட்டை விளங்காதவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் முஸ்லிம்களுக்குள்ளேயே இந்த மாதிரி தப்பான நம்பிக்கை இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கொடுக்குதல் என்பது யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்கிறது. உங்கள்கிட்ட இல்லையா? நீங்க யாருக்கு எதுவும் கொடுத்ததே இல்லையா? பொண்டாட்டி கொடுக்கலையா? பொண்டாட்டி உங்களுக்கு தரலையா? வியாபாரி உங்களுக்கு தந்தது இல்லையா? வியாபாரிக்கு நீங்க காசு கொடுக்கலையா? ஆனால் கவனமா இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிறா என்ன, மனுஷன் கொடுக்கிறா என்ன? மனுஷன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கொடுக்கக்கூடிய விதம் தெரியும் வகையில் கொடுப்பான். தெரியாத வகையில் கொடுக்க இயலுமா? நீங்க என்கிட்ட கேட்கறீங்க ஒரு 1000 ரூபாய் இருக்குமான்னு கேட்கறீங்க. நான் என்ன பண்றேன்? என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, நான் என்ன பண்றேன்? உன் பாக்கெட்ல பாரு இருக்கும். அப்படி கொடுப்பேனா? கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பேன்? 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா இந்தாங்க வாங்க, நான் நீட்டுவேன், நீங்க கையை நீட்டுவீங்க, நான் தருவேன், நீங்க வாங்குவீங்க. இப்படித்தானே கொடுக்கிறோம். மனிதனும் கொடுக்கிறான், இப்படி கொடுக்கிறான். அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? அல்லாஹ்ட்ட கேக்குறீங்க, யா அல்லாஹ் ரொம்ப வறுமையா இருக்கிறது, வறுமையா இருக்கிறதா, இந்த 1000 ரூபாய் நோட்டை யாருக்கால நீட்டிருக்கானா? நீங்க வறுமையா இருக்குன்னு கேட்ட உடனே அங்க இருந்து ஒரு பாடத்தில் கை இந்த 10 லட்சம் ரூபாய் வச்சுக்க, அப்படி யாருக்கால கொடுத்துருக்கானா? கொடுக்கல. பிள்ளை இல்லைங்கிறீங்க, அங்க இருந்து பிள்ளைய கையில தூக்கி இந்தா வச்சுக்க, இப்படி எல்லாம் கொடுத்தானா? நீங்க பிள்ளை இல்லைன்னு கேட்டா பிள்ளைய தூக்கியால தந்தா, காசு வேணும்னு கேட்டா காசு தூக்கியால தந்தா, கடவுளை வைத்த வலிங்கிறீங்க. ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்க அல்லாஹ் உங்க கையை காட்டு குத்துனானா? இல்ல. அப்ப அல்லாஹ் நமக்கு தர்றதெல்லாம் எப்படி இல்ல, எப்படி தர்றான்னு தெரியாது, ஆனா தருவான். நீங்க கேட்பீங்க, கூரையை பொத்துட்டா கொடுக்கணும் கேட்பாங்களா இல்லையா? கூரையை பொத்துக்கலாம் தரமாட்டான். கடவுளே நான் வறுமையா இருக்கிறேன், திரும்பி திரும்பி கேட்பீங்க. அப்புறம் பார்த்தா எப்படின்னு தெரியாது, மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன்லாம் அரண்மனை கட்டி உட்கார்ந்துருப்பான். எப்படி தெரியல, தந்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ் தண்டா தந்தான உங்கள்கிட்ட. அப்ப அல்லாஹ் தருவான். எப்படி தருவான்? எப்படி தருவான் என்று எவனும் கண்டுபிடிக்க இயலாது. அப்படி தருவான். தருகிற அந்த வருகிற விதம் யாருக்கும் தெரியாது, அப்படி தருவான். அப்ப அல்லாஹ் தரக்கூடியது எப்படின்னா, மெட்டீரியலை வச்சுக்கிட்டவன் தரமாட்டான், உங்கள்கிட்ட நீட்டிக்கிட்டு தரமாட்டான். அவன் பாட்டுக்கு நினைச்சா தருவான். அவன் புரோகிராம் பண்ணுவாங்க, நடந்துருங்க. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ பண்றீங்க நாசாவுல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சுனிதா வில்லியம்ஸாவ அவளை கொண்டாந்து சேர்க்கிற, இங்க இருந்துட்டு பட்டன் தட்டுறான். எப்ப இறங்குறது இங்க முடிவு பண்றான். இவன் முடிவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவ இங்க இறங்குறாளா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்? புரோகிராம் பண்றான். நீ கேட்கிறியா, உனக்கு தரணும்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டானா, அவன் ஒரு புரோகிராம் பண்ணி வச்சுடுவான். அது பாட்டுக்கு பார்த்தா 2 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருந்து எப்படியே போயிருப்பான். புள்ளை இல்லைங்கிற புள்ள வந்துடும், நோயா இருந்த நோய் தீர்ந்து போயிடும். இப்படி தரக்கூடியவன் யாரு? அல்லாஹ் இப்படி தருகிறான். மனுஷன் தர்றது எப்படி? ஒரு டாக்டர் போறீங்க, டாக்டர் வயிற்று வலி தாங்க இல்ல, அவர் டாக்டர் கையை கட்டிக்கிட்டு வயிற்று வலி தாங்க இல்லையா, போ சரியா போயிடும், இப்படி சொல்லுவாரா? இப்படி சொல்ல மாட்டாரு. அது என்னன்னு கேட்பாரு, விசாரிப்பாரு, மாத்திரை தருவாரு, ஊசி எடுப்பாரு, குத்துவாரு. அது அந்த காரண காரியங்கள்லாம் நடக்கணும். அப்படி செஞ்சால் இது ஓகே, இது நம்பினால் சிறுக்கு வராது.
இது நம்புனா அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிட்டீங்கன்னு வராது. நீங்க நாகூர்ல போய் கேக்குறீங்க, நாகூர் ஆண்டவரே வறுமையா இருக்கிறது, தம்பி வறுமைப்படுகிறாயா, இந்த காபூர்ல இருந்து கையை போத்துக்கிட்டு தந்தா நீ வாங்கிட்டு வா, தப்பே கிடையாது. அப்படி தருவார்னு அவர்கிட்ட என்ன மிஷின்ல வாங்கிட்டு வருவோமே, இவர்கிட்ட போய் வாங்குறது என்னங்க, ஏடிஎம் மிஷின்ல கார்டை தேய்ச்சா வரும்னா அதுல வாங்கிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன் தருது ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறீங்கல்ல, அதுல எடுக்கிற பணம் எடுக்கலாம்லங்க, பணம் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த கார்டை போய் இப்படி இழுத்தா என்ன செய்யணும், எவ்வளவு வேணும்னு கேக்கு, 40,000 ரூபாய் அடிச்சா 40,000 ரூபாய் வந்துருமா இல்லையா? இறைவன் தர்ற மாதிரி தர்றாங்கன்னு நினைச்சு வாங்காது, நம்பாது, ஏமாறாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நாகூர் ஆண்டவரே பணத்தை தாங்கன்னு கேட்கிறோம். அவர் எப்படி தந்தா நீ வாங்கிட்டு போலாம், அவர் கபூர்ல இருந்து எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து எவ்வளவு வேணும், எவ்வளவு ஷார்டேஜ் கேட்டார்னா நல்லா வாங்கணும், நான் கூட வாங்கிட்டு வந்துருவேன். தர்றாருன்னு வைக்கல, அது கண்ணுக்கு முன்னாடி அல்லா மாதிரி மனுஷ மாதிரி தான் தரப்போறாரு. மனுஷ மாதிரி தருவாரையானால் நம்மளும் போய் வாங்கிட்டு வருவோம். என்ன தப்பா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க வாட்டு கேட்கறீங்க, ஒண்ணும் வரமாட்டேங்குது, எதுவும் கபூர்ல இருந்து வர்ற மாதிரி தெரியல. அப்ப எப்படி தருவாரப்ப? அவர் தர்றது உங்களுக்கு தெரியல, கை நீளல, ரூபா நோட்டை நீ வாங்கல, அவர் கொடுக்கல, ஆனாலும் தருவார்னு நினைக்கிற. எப்படி தருவாரப்ப? எப்படி தருவாரு? அவனை போலவா? அதான் நீ நம்புற. அவன் எப்படி தருவானோ, தருகிற வழி என்னன்னு தெரியாமல் தருவானே, அந்த மாதிரி இவர் தருவார் நம்புனீங்கன்னா இதான் உலம்பியக்குள்ள குஃபுனகதா. விளங்குதா உங்களுக்கு? நோயாளி நாகூர் ஆண்டவரை வைத்த வழி தாங்க முடியலங்கிறான், நல்லா போ நானும் கூட வர்றேன். ஆனா என்ன நடக்கணும், அவர் கத்தி எடுத்துட்டு மேல வரட்டும், ஆபரேஷன் பண்ணட்டு. நேற்று ஒரு பையன் கூட பண்ணிருக்கான் மணப்பாறையில, அது மாதிரி பண்ண சொல்லு, கொடுப்போம். ஒழுங்கா பண்ணா கொடுத்துட்டு இருக்கு, ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணுவாரா பண்ணட்டு, ஊசி எடுத்துட்டு வரட்டு, மாத்திரையோட வரட்டு, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணட்டு, தைலம் தேய்ச்சி விடட்டு, லேகியத்தை தரட்டு, வாங்கிட்டு வருவோம். அது தர மாட்டேங்கிறார், அவர் கிடக்கிறாரு. நீ என்ன செய்யற? தருவாருங்கிற. நோயை தீருங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்கிற, அவர் பாட்டு பேசாம கிடக்கிறாரு. நீ என்ன நினைக்கிற? தீரும். எப்படி தீரும்? தீரும். எப்படா தீரும்? அல்லாஹ் தீர்க்கிற மாதிரி தீரும், அதான் அர்த்தம். எப்படி தீரும்? அல்லாஹ் எப்படி நம்ம நோயை குணமாக்குவானோ, எப்படி குணமாகுது என்று நமக்கே தெரியாமல் எப்படி அல்லாஹ் குணமாக்குவானோ அந்த மாதிரி அவர் குணமாக்குவாரு. முடிஞ்சு வச்சா கதை. அப்ப அல்லாஹ்வை புரியுற விஷயம் வழங்குது. அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை, கொடுக்கிறது, எடுக்கிறது, வாங்க எல்லாத்திலையும் அவனை போல எதுவும் இல்லை என்று நம்புறது இருக்குது. இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடவுள் கோட்பாடு. இந்த கோட்பாடை மட்டும் புரிந்து கொண்டால் இந்த சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு, மனுஷன் வழிபாடு, செத்தம் வழிபாடு எல்லாம் அடிபட்டு போய்விடும். இஸ்லாத்தினுடைய இறை கோட்பாடு இதுல முழுமையடையும். இது போக இறைவனுடைய கோட்பாடாக சில விஷயங்கள் இருக்கிறது. இறைவன் என்று நீங்கள் ஒருத்தர் நம்புறதா இருந்தால் அது வேற ஒரு வசனத்துல, ஆயத்துல் குர்சி என்ற வசனத்துல, சூரத்துல் இக்லாஸ் என்ற குல் ஹுவல்லாஹ் சூராவிலையும் ஆயத்துல் குர்சியிலையும் ஒட்டுமொத்த இறை கோட்பாடு அமைந்து விடுகிறது. இறைவனை பற்றி நம்ப வேண்டிய அனைத்தையும் இந்த ரெண்டுக்குள்ள அல்லாஹ் அடக்கி விடுகிறான். ஆயத்துல் குர்சியில சொல்கிறான், கடவுள் என்று ஒரு நம்பினால் அவர் ஹய்யுல் கய்யூமாக இருக்க வேண்டும். ஹய்யுல் கய்யூம்னா நித்திய ஜீவன், சாகவே கூடாது. கடவுள்னு ஒருத்தர் நம்புறதா இருந்தால் அவர் என்ன இருக்கணும்? சாகக்கூடாது, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய கோட்பாடு சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, ஓவர், டாபிக் ஓவர். என்னது? இவர் கடவுள் இல்லை, மௌத்தாகி விட்டார் என்றால், மரணித்து விட்டார் என்றால், அல்லது நாளைக்கு மரணித்து விடுவார் என்று சொன்னால், அல்லது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அவர் நித்திய ஜீவனாக இருக்கவில்லை. ஒன்று ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருப்பார், அல்லது ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடுவார். நம்மளை எடுத்துக்கொண்டால் இப்ப ஹயாத்தா இருக்கிறோம், நேற்று இருந்தோமா, நாளைக்கு இருப்போமா, முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தன்மை என்னவென்றால் என்றென்றும் உயிரோடு இறைவன் எங்க இருக்கிறான் நமக்கு மட்டும்தான் தெளிவா சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அவர் எங்க பண்ணி சொல்லி அவர் எங்க இருக்காரு தெரியாது. இறைவனை பொறுத்தவரை நம்ம எப்படி நம்புறோம்? அவன் அரிசியில் விட்டிருக்கிறான், ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறான், அவன் சாகவில்லை, அந்த மாதிரி என்றென்றும் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டும். அடுத்து நம்ப வேண்டும், லா தகுது சினத்துன் வலா நௌமுன். கடவுள்னு ஒருத்தரை நம்புனா குறைஞ்சபட்சம் உன்னை விட மேல இருக்குன்னா நம்பணுமா இல்லையா? நம்ம கடவுள்னு நம்புறோம், நம்மளை விட கீழே இருந்தா, நம்மள மாதிரியே இருந்தா எப்படி கடவுள்?
அப்ப இறைவன் என்று ஒருவனை நம்புவதாக இருந்தால் அவனுக்கு அசதி வரக்கூடாது, அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது, அவனுக்கு வீக்னஸ் வரக்கூடாது, அவனுக்கு பலவீனம் வரக்கூடாது. இதிலெல்லாம் ஜெயிச்சவராக வென்றவராக இருக்க வேண்டும் கடவுள்னு சொல்றவரு. அப்ப எல்லா வகையிலும் நமக்கு மேல இருக்கணும். இன்னைக்கு என்ன பாக்குறோம்? நல்லா தெரிய தூங்குறான்னு தெரியுது, அவன் கடவுள். மறக்கிறான்னு தெரியுது, அவன் கடவுள். செத்து போயிடறான்னு தெரியுது, அவன் கடவுள். அப்ப இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுறான்னு தெரிகிறது, அவன் கடவுள். எத்தனையோ கடவுள் ஆசி வழங்கின ஆட்கள் எல்லாம் பாக்குறோம். கடைசியில் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கிறாங்க. ஏன்டா ஆஸ்பத்திரி சேர்க்கிறீங்க? அவன் தான் கடவுள் தானே. அவனுக்கு தனக்குத்தானே குணமாக்க முடியாம அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல் அப்போலோல சேர்க்கிறாங்க. நேற்று வரையும் கடவுள்னு வேஷம் போட்டுட்டு இருந்தான், இப்ப வேஷம் கலைஞ்சு போச்சா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் கடவுளை பத்தி எப்படி நினைக்கணும்? எந்த பலவீனத்துக்கும் அப்பாற்பட்டு நினைக்கிற அனைத்தையும் நடத்தி முடிப்பவனாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தனை நம்பிட்டோம்னு சொன்னா மதத்தின் பெயரால் நடக்கிற எல்லா சுரண்டலுக்கும் சாவு மணி. சுரண்டருடைய வாசல் முழுசும் இழுத்து சாத்தப்பட்டு விடும். யாரும் மதம் சொல்லி ஏமாற்றவும் முடியாது. நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த நம்பிக்கை உதவும். நம்ம ஒழுங்கா நடப்பதற்கு இந்த நம்பிக்கை நமக்கு உறுதுணையா அளிக்கும். நம்ம கெட்டவனாக ஆகாமல் இருப்பதற்கு இந்த நம்பிக்கை நமக்கு ஒத்தாசை செய்யும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கடவுள் விஷயத்தை ரொம்ப தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மன்தல்லதி யஸ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇذனிஹி. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன? மனிதன் செய்கிற எல்லா விதமான அநியாயத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டா எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் உண்டு. காலேஜில் சேர போறீங்க, ரெக்கமெண்டேஷன் உள்ளால தனியா உட்கார வைப்பாங்க. நீங்க ரெக்கமெண்ட் இல்லாமையான்னு கேட்பாங்க. ரெக்கமெண்ட் நீங்க தனியா உட்காருங்க. ரெக்கமெண்ட் இல்லாத ஆளு தனியா காசோட போய் நிக்கணும். அப்ப என்ன நினைக்கிறோம்? ஒரு காலேஜில் சேர்க்கிறா இருந்தாலும் அதுக்குரிய ரெக்கமெண்ட் வேணும், ஒரு லைசன்ஸ் வாக்குறா இருந்தாலும் அதுக்குரிய பரிந்துரை வேணும், ஒரு போலீஸ்ல ஒரு காரியம் சாதிக்கிறா இருந்தாலும் அதுக்குரிய ஆளை போய் பிடிக்கணும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு பரிந்துரைகள் வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பரிந்துரையை வைத்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அது அங்கே கிடையாது. எங்க கிடையாது? அல்லாஹ்விடத்தில் எவனும் ரெக்கமெண்ட் பண்ண இயலாது. இறைவன் என்று நீங்கள் ஒருத்தர் நம்பிட்டீங்க என்று சொன்னா அவனுக்கு எதுக்கு ரெக்கமெண்ட்? எதுக்கு ரெக்கமெண்ட்? யாருக்கு தேவை? யாருக்கு விவரம் இல்லையோ அவனுக்கு தான் ரெக்கமெண்ட் தேவை. யாருக்கு சக்தி இல்லையோ அவனுக்கு தான் ரெக்கமெண்ட் தேவை. யாரு பிறருடைய சார்பில் இருக்கிறானோ அவனுக்கு ரெக்கமெண்ட் தேவை. இப்ப நான் என்னை பத்தி ஒரு இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? என்னை பத்தி அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். என்னை பத்தி அவருக்கு தெரிஞ்சா வேற யாரும் என்னைய ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த பரிந்துரைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, இது கடவுள் தன்மையை நாசமாக்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள்கிட்ட யாரும் பரிந்து பேச முடியாது. அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நான் பேசலாமா, யாருக்கு பேசலாம், எல்லாத்தையும் கேட்டோம் எஸ்னா பேசலாம், இல்லைன்னா பேச இயலாது. அப்ப பரிந்துரை செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில் எடுபடாது என்று சொன்னால் அனைத்து அதிகாரமும் அவனிடத்தில் இருக்கிறது சொன்னால் நம்ம ஒழுங்கா நடப்போம். இல்லைன்னா என்ன செய்வோம்? செய்யற தப்ப எல்லாம் பண்ணுவான். பண்ணிட்டு நம்மள எம்எல்ஏ பாத்துக்குவாரு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. நம்மள எம்பி பாத்துக்குவாரு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. நமக்கு ஏட்டையா நல்லா தெரியும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. நமக்கு டிஎஸ்பி நல்லா தெரியும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால அநியாயம் பண்றான். அங்க எடுபடுமா? எல்லாம் அடிமைகள். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அனைவரும் அடிமைகளாகத்தான் வந்து நிற்க வேண்டும். இன் குல்லு மம்பி சமாவாத்தி உள்ளர், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற யாராக இருந்தாலும் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ரஹ்மான் இடத்துல அல்லாஹ்விடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். வாய துறக்க இயலாது. ஹஸாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னால் எல்லா ஓசைகளும் ஒடுங்கிவிடும். அங்க பரிந்துரை பேச முடியுமா? எல்லாம் கைகிட்டு. ஏன் நிலைமை என்ன? எல்லாம் நப்சி நப்சி தான். ஏங்கிறது என்ன ஆகும்? நான் தப்பிக்க வேணா, எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான்? எந்த அளவுக்குன்னா குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். மறுமையில எனக்கு என்ன முடிவு செய்யப்படும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படும் அதுவே எனக்கு தெரியாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அவன் அளிக்கிற தீர்ப்பு இருக்குது, யாருக்கு என்ன ஒன்னு ரெண்டு அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. பொதுவாக நமக்கு என்னென்னலாம் தருவான்னு தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது.
அப்ப முழு அளவுக்கு அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு யாருடைய பரிந்துரை இல்லாமல் அவனே தனித்து முடிவெடுக்கக்கூடியவன் இறைவன். ரெக்கமெண்ட் வைத்து முடிவெடுப்பவன் அல்ல, அடுத்தவன் சொல்ல கேட்டு முடிவெடுப்பவன் அல்ல. அவன்லாம் விவரம் இல்லாதவன் செய்யற வேலை. சில நேரங்களில் நபிகள் நாயகமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சில ஆட்களுக்கு. ஹவுலுல் கௌசர்ல ஒரு தடாகம், அந்த தடாகத்தில் போய் தண்ணியை குடித்தால் மகசர் முழுவதும் தாகம் அடிக்காது. மகசர்னா என்ன? நியாய தீர்ப்புக்காக நம்ம நிக்கக்கூடிய நாள். பிறகு சொர்க்க நரகத்துக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி விசாரிப்பான அந்த விசாரிக்கிற அந்த ஒரு நாளைக்கு பேர் தான் என்னது? மகசர். அந்த ஒரு நாள் என்பது நம்ம ஒரு நாள் இல்ல, 50,000 வருஷத்திற்கு நிகரானது அவனுடைய ஒரு நாள். அந்த ஒரு நாள் நிப்பமா, சூரியன்லாம் கிட்ட வந்துருமா, வேத்து ஓடுமா, வெப்பம் தாங்க இயலாத மூளை கொதிக்குமா, அப்ப நிழலுக்கும் தண்ணீருக்கும் அலமோதுவோம். தண்ணீர் அங்க ஒரு ஹவுலுல் கௌசர்ங்கிற தடாகத்தை கொடுத்து, முகமதே உன்னுடைய உம்மத்தினர்களுக்கெல்லாம் இந்த தண்ணியை விநியோகிச்சுக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஹவுலுல் கௌசரை கொடுக்கிறான். அது அந்த ஒரு நாளைக்கு தான் இருக்கு, சொர்க்கத்துக்கு போனாலும் தேவைப்படாது. அந்த ஒரு நாள் அந்த வெப்பத்தை 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஹவுலுல் கௌசர் தண்ணீரை கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கண்காணிக்கிறாங்க. எல்லா உம்மத்தும் போய் தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்சா அன்னைக்கு அப்புறம் தாகம் அடிக்காது. அந்த மாதிரி உள்ள ஒரு தண்ணீர் அது. சில ஆட்கள் வருவாங்க சஹாபாக்கள் தண்ணீரை நோக்கி வந்தோன மலக்குகள்லாம் நின்று தடுப்பான். உங்களுக்கு அனுமதி இல்ல. தூரத்துல ரசூலுல்லாஹ் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவங்க நம்ம ஆளாச்சே, நம்ம சஹாபாக்களாச்சே, சஹாபாக்களை போய் தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், விடுங்க அவங்கள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா முஹம்மத், முஹம்மதே லா தத்ரி மா ஆதது பாதக், உனக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தாலும் உனக்கு தெரியாது. நீ இருக்கும்போது தோழர்களா இருந்திருக்கலாம், நீ மௌத்தான பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இவர்கள் விஷயத்தில் பேசாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுஹுகன் சுஹுகன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றி விட்டார்களே அவர்களுக்கு நாசம்தான், நாசம்தான். எனக்கு கூட அவங்களை காப்பாற்ற முடியாது, என்னால் கூட அவர்களுக்கு பேச முடியாது என்று நான் கைவிட்டு விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன விளங்குது? பரிந்துரைக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் தனித்து முடிவெடுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கிறான். யாருடைய மசுவரா செய்தும் முடிவெடுக்கக்கூடியவன் இறைவன் இல்ல. இப்படியெல்லாம் இறை கோட்பாடுகளை தெல்ல தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளால் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த கோட்பாடு நமக்குரியது அல்ல, பிற சமுதாய மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். கடவுள் என்று நீங்க நம்புறீங்களே, எதுக்கு நம்புறீங்க? கடவுள் நம்புனா கடவுள் மாதிரி நம்ப வேணாமா? கடவுளை கேலி பொருள் ஆக்கலாமா? எந்த அளவு கேலி பொருள்? கடவுள் ஒருத்தர் நம்பி விட்டு அவங்களுக்குள்ள நின்று கொண்டு கூத்தாடுற காட்சியெல்லாம் பார்க்கிறோம், டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கிறோம். உன் தகப்பனுக்கு முன்னாடி நீ ஆடி இருப்பியா? உன்னுடைய ஒரு பிரதமருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது டான்ஸ் ஆடிக்கிட்டு கேட்டா தருவாரா? கடவுள் ஒருத்தர் சொல்றாங்க டான்ஸ் ஆடுறாங்க, இது எப்படி கடவுள் ஒத்துக்குவாருன்னு அவனுக்கு தெரியல. கடவுளுக்கு முன்னாடி இப்படி செய்யலாமா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு முன்னாடி மாணவன் டான்ஸ் ஆடினா டப்பா கிழிஞ்சிருமா இல்லையா? அப்ப அல்லாவுக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறீங்களப்பா. இப்படி எல்லாம் மக்களுக்கு விளங்கல. அல்லாண்டா யார், இறைவன்டா யார், அவன் எப்படிப்பட்டவன், எதிர்த்து கேள்வி கேட்க இயலுமா? அவன் ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டான்னு சொன்னா நீ யாரா இப்படி அழிச்சேன்னு கொஸ்டின் பண்ண இயலுமா? இப்படி எல்லாம் பண்றாங்களே. இந்த அறியாமையின் காரணமாக அநியாயமாக கடவுளுக்கு குற்றவாளிகளாக ஆகிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு கடவுளுடைய கண்ணியத்தை, கடவுளுடைய மரியாதையை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய ஆற்றலை எல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம புரிந்து நடக்க வேண்டும். முடிக்கிறேன்.